ஒரு நாள் இந்த நாடகத்திலே இவங்க பண்ற அட்டூழியம் தாங்க முடியலையே. இந்த வீட்டுல வச்சு குடும்ப இடத்துல இந்த வீட்டுக்காரமா பாவம் இல்லையா? ரொம்ப சிரமம் தானே. தினமும் இப்படியே இந்த குடும்பையோடய வாழ்றதுன்னா தியாகிகள் தான் பெண்கள் தான். அமைதியா இருங்க. தமிழ் தாய் வாழ் இதுல எல்லாருக்குமே தெரியும். அடுத்த வரி என்ன தெரியுமா? ஆரியமோல் உலக வழக்கடில் ஒழிந்து சிதையாகும். ஆரியம்னா இந்த மொழி சமஸ்கிருதம். இன்னைக்கு சமஸ்கிருதம் வந்து உலக வழக்கத்துல கிடையாது. பேச்சு அதுல எழுத்துல கிடையவே கிடையாது. மந்திரத்துல மட்டும்தான் இருக்கு. கும்பாபிஷேக மந்திரங்கள்ல மட்டும்தான் ஒழிக்கப்படுது. அந்த ஆரியம் கூட உலக வழக்கறிஞர் ஒழிந்து சிதையாத தமிழேன்னு எழுதிட்டார். நமது மொழியை நமது சமயத்தை உயர்வாக சொல்லக்கூடிய அந்த கடமையும் அந்த பொறுப்பும் அந்த உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்கு. இன்னொரு மொழியை தாழ்வாக சொல்லி நமது மொழியை உயர்வாக சொல்வது தமிழனுக்கு அழகல்லன்றதுனாலதான் ஆரியத்தை தாழ்வாக சொன்ன அந்த வரிகள் மட்டும் நீக்கப்பட்டு முதல் பகுதி மட்டும் நமக்கு கிடைச்சது. ஏலூர் கிராமத்தின் சார்பாக நாடக அமைப்பாக கலைக்குறிச்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கோரிக்கை என்பதை தெரிவித்துவிட்டோம்.
அன்பின் சிகரமாக ஆற்றின் பிறப்பிடமாக வருகிறது அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் முன்கற்க கட்டட கட்டளை கட்டப்பின் இருக்க அதற்கு தகுதியில் முறையோடு முறை கற்ற அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆரம்பத்தையும் விழாக்களையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியாளர்களுக்கும் மற்றும் இங்கே எங்களுக்காக தெளிவாக ஒளிவரி கேட்டுக் கொண்டிருக்கும் ஒளிவரிக்கு உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை அம்மனர் ஸ்ரீ அம்மனருள் ஒளிவரிக்கு உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் நிகழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போதுமா? கேமரா அதிகமாக மக்களோட கூட்டம் குறைவாக அர்த்தம். இதே அளவுக்கு மக்களும் நிறைய வந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆமா, நாடக கலைஞருக்கு ரொம்ப முக்கியம் எதுனா ரசிகர்கள் தான். ரசிகர்கள் அப்படி பார்த்து ரசிகர் தான் கலைஞர்கள் அவர்களுடைய தொழிலை சிறப்பாக செய்ய முடியும். சரி, எல்லாரும் சிறப்பாக எங்களை எல்லாம் காணொலி மூலமாக ஒளிப்பதிவு செய்து வழிவழி மூலமாக உலகமெங்கும் காட்டுவதற்காக இங்கு வருகை நின்றிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, நிகழ்ந்த வணக்கம். ஆக பிடிக்குத்துணை திருமண் மலர்பாதங்கள் மேமை கொஞ்சாம் ஒடிக்குத்துணை முருகாயின் நாமங்கள் முன்பு செய்த படிக்குத்துணை அவன் பன்னிருதோடு பையந்தனை வடிக்குத்துணை வடிவேலும் செங்கோடா மயூரமே என்று அந்த முருக பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றிவேலனை வேல்முருகனை கண்டனை புகனை கடப்பனை கார்த்திகேயனை சண்முகநாத பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகாக எங்க அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு இந்த கதையில வழக்கம் போல வரல, முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆமா, அதை தெரியப்படுத்துவதற்கு முன்பாக முருகனை வினங்கலாம் வேலுண்டு வினை இல்லை, மயிருண்டு பயம் இல்லை, புகழுண்டு என்னாலும் குறைவே இல்லை, குறை தீர்க்கக்கூடிய குமரனை குன்றுதோறும் அமர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய புகனை குறிஞ்சியுடைய தலைவனை வணங்கி அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள். வெற்றிவே இந்த 5 நிலங்களிலே குறிஞ்சி உச்சுவரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நகை மோகனிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வருகிறேன் கூட விளக்கப்படி பருவமைந்த பெண்கள் எல்லாம் திரைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இதை ஒரு இன விளக்கும். அதற்கிணங்க என்னுடைய அருமை தந்தையார் முருகப்பெருமானுக்காக திணைத்து துணை பயிர்களை எல்லாம் பறவையை பொய்து விடா வேண்டும். கடங்கத்தமாக ஆரோடும் சோயில் பறவையை வெட்டி வாருங்கள் அப்படின்னு என்ன மட்டும் அனுக்கல கூட துணைக்கு இந்த தோழி வருகிறார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஊருக்கு 4 பேர் முன்னாடி வந்து நக்கி நெய்ங்கிறீங்க, சும்மா இருக்க தோழி எல்லாம் வராங்க. எத்தனை பிரச்சனை தோழிகள் வராங்க.
அவங்களாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனால நீங்க அவங்கள பார்க்காம வாசிக்கிறவங்க மட்டும் பாருங்க. என்ன நீங்க வருது தம்பி, நம்ம போறது யாருக்காப்பா? பக்தி மாதிரி. சரி அண்ணே பாருங்க, அண்ணன் வில்ல மாதிரியே கந்தனுக்காக காவல், பக்தி மனம் தமிழ எல்லாரும் காவலுக்கு போகணும். சரியா? வெற்றவே முருகனுக்கு, இரவே முருகனுக்கு, ஞானவே முருகனுக்கு, அதே மாதிரி சொல்றீங்களே. ஆமா சரி. அரோகரான்னு சொன்னா 1000 பாவம் போயிடுமா? அதுக்காக வேணும்னே இருக்கிற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு நான் அரோகரான்னு சொன்னா போகணும்னா எப்படின்னு போகணும்? போகாது. வந்த வினையும் வருகின்ற வைவினையும் கண்ணன் என்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவகா என்று சொல்லி திருநீர் அணிவாருக்கு மேவ வாராதே வினைனாங்க. வந்த வினை வருகின்ற வல்வினை, இனிமேல் வரப்போற வினை, இது எல்லாமே கந்தனையுடைய நாமத்தை சொல்லி அரோகரான்னா 1000 பாவம் போகும்னு சொல்லுவாங்க. ஆமா, அரோகரான்ற மந்திரம் சாதாரண வார்த்தை கிடையாது. இன்னைக்கு முருகனுடைய ஆலயங்கள்ல பாத யாத்திரை போகக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், முருகனுடைய ஆலயங்கள்ல காத்திருக்கும் இல்லையா ரொம்ப நேரமா, அப்ப ரொம்ப சோர்வாச்சு வைங்களேன். அப்ப யாராவது ஒரு பக்தர் எழுந்து வெட்டவே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மக்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அரோகரான்ற கோஷத்தை சொல்ல சொல்ல இந்த உடம்புல இருக்க சோர்வெல்லாம் குறைஞ்சும் முருகப்பெருமானை எப்பொழுது பார்ப்போம் அப்படின்ற அந்த உத்வேகமும் அந்த வைராகியும் மனதில் எழும்பக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு அழகான மந்திர சொல் அரோகரா அப்படின்ற நாமம். இந்த அரோகரான்ற அந்த வார்த்தை, இந்த மந்திர சொல் முருகப்பெருமானுக்காக சொல்லப்பட்டது மட்டும் கிடையாது. இது ஆதியில சிவபெருமானுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அரோகரான்ற அந்த வார்த்தை. முருகப்பெருமான் அப்படின்றத தாண்டி யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா முதன்முறையாக சைவ சமயத்திலே சிவபெருமானுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அரோகரா. திருஞான சம்பந்த பெருமான் அரோகரான்ற வார்த்தை அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அரோகரான்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா திருவண்ணாமலையிலே கிரிவலம் வரும் பொழுது அங்க இருக்கும் பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு தான் சொல்லுவாங்க. ஆக இந்த வார்த்தை சிவபெருமானுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தை. அரோகராவை பிரிச்சோம்னா அரண் ஓம் அரண் அப்படின்றத மருதி அரோகரா அரோகரான்னு மாறியதான். அரண்னா சிவன், ஓம்னா பிரணவம், திரும்ப அரண்னா சிவன். ஆக சிவனையும் முருகப்பெருமானையும் இணைக்கக்கூடிய ஒரு அழகான சொல்லுதான் அரோகரா அப்படின்ற அந்த வார்த்தை. இப்ப அரோகரான்னு சொன்னோம்னா எவ்வளவு மகிழ்ச்சி வருது பாத்தீங்களா? துன்பம் எல்லாம் நீங்கி இன்பம் வழங்க வேண்டும் என்ற இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாம், தப்பே கிடையாது. பேர்பட்ட கண்ணனுக்காக காவல், கலியுகத்தினுடைய கடவுள் வந்த பெருமா கந்தசாமியை வணங்கினா போதும், என்ற சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர் வேலைக்கு எதிர் வேலையே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் எந்தூரானை வணங்க தேவையே கிடையாது. தேவைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக கண்கண்ட கடவுளாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான். 6 முகம், 6 முகம் முருகனுக்கு. 6 முகத்துல ஒரு முகம் நம்மளை பார்த்தா போறோம். ஈசானம், ருத்ருடம், மகமதேவம், சத்தியுஜானம், மகோரம், அதோ முகம் அப்படின்னு அதனாலதான் பாடுகிறார் திருமுருகாற்றுப்படையிலே. 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும், வெஞ்சவரில் லஞ்சியர் என வேள் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலினைக்கு 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். 5 முகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பயப்படக்கூடிய முகம். யாருக்கு பயப்படுவோம்? மரண பயம் வருதா? யமனுக்கு பயப்படும். யமனினுடைய முகம் மரண பயம் நெருங்கினால் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். முருகனை வணங்கினால் நம்முடைய 6 முகங்கள் தோன்றும். வெஞ்சவரில் என்ன இருக்கும்? எப்பெல்லாம் வருத்தம் இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும், அப்படிதான் முருகனை வணங்குறோம்னா அஞ்சே பயப்படாத அப்படின்னு வேறு தோன்றுமா. நெஞ்சில் ஒரு காலினைக்கு 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் அப்படின்ற அந்த வார்த்தைய ஐயா தமிழ் வள்ளல் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நான் எப்பொழுதும் என்னுடைய மானசீக குருநாதராக ஏற்று வணங்கக்கூடிய மகான். அவர் ஒரு நாள் பேசிட்டு இருந்தார். இப்ப கூட்டத்துல ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருச்சு, சாமி முருகனுக்கு எத்தனை முகம் அப்படின்னு. 6 முகம் பாருங்க. எத்தனை கையினர்? 12 கையினர். கால் எத்தனைங்க? 2 காலுங்க. இப்ப இதுலதான் சந்தேகம். என்னங்க முகம் 6 இருக்கு, கை 12 இருக்கு, கால் 12 இருக்குன்னு 2 காலோட இருக்காரு ஏங்கன்னு கேட்டுக்க. எல்லாம் கேட்டுதானே. அதுக்கு ரொம்ப நடிச்சுவையாக விளையாட்டாக ஒரு சொன்னாரா, கால் 2 மட்டும் ஏன் இருக்கு தெரியுமா? கோயிலுக்கு போறோம், போனோம்னா அங்க போய் என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து நிறைய குழப்பத்தோடு பிரச்சனையோட கோயிலுக்கு போறோம். போனோம் என்ன பண்ணுவோம்? சாமியோட திருவடியை காலை தொட்டு தான் கும்பிடுவோம். போறவனே இவ்வளவு குழப்பத்தோடு போறானே, அங்க 12 கால் இருந்துச்சுன்னா எந்த காலை தொட்டா குழப்பம் தீர்ந்துரும், எந்த காலை தொட்டா குழப்பம் தீரும் அப்படின்ற குழப்பம் புதுசா வரக்கூடாதுன்னா 2 காலோட இருக்காருன்னு நடக்கணும். நகைச்சுவையாக திருக்குள்ளே. ஆக இந்த மாதிரி பாமரவி மனதில் பரமனை பதித்த மகானவர். இப்படியெல்லாம் நிறைய ஞானிகள் இந்த உலகத்துல இறைவனுடைய புகழையும் ஆன்மீகத்தையும் எடுத்து பாடியிருக்காங்க. ஆன்மீக உணர்வு எப்ப வரணும்னா இளமையில இருந்து வரணும். முதுமையில வந்துச்சுன்னா அது ஆன்மீக பக்தி இல்லை, அது மரண பயம். அதான் உண்மை. வயசா உடம்புல நோய் நொடி வந்துடும்.
நோய் நொடி வந்துருச்சுன்றதுக்காக தெய்வம் பண்ணக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே ஆண்டவனை தேட வேண்டும். அந்த வயலை காவல் சிலத்தை ஆமா யார் வணங்குறது எப்படி வணங்குறதுன்னு பார்த்தா அம்பாளை வணங்குவோம். தாயே கருமாறி தாயே கருமாறி தேவி கருமாறி துணை நீயே மகமாயி தாயே கருமாறி சிங்கமாய் வருவார் கல்விதரும் ஒரு நாளும் தருவறியா மணந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் செஞ்சமில்லா இடம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே இடம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்ற அபிராமி பட்டர் பாடுகிறது ஓடி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர்களோடு மதுரையிலே மீனாட்சியாக காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர்களோடு இந்த உலகத்தை ஆளக்கூடிய மாபெரும் சக்தி அன்னை பராசக்தி. பொதுவாக கோயிலுக்கு போனோம்னா முதல்ல அம்பாளை தான் போய் பார்க்கணும். சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி பெருமாள் கோயிலுக்கு போனா முதல்ல மகாலட்சுமி தரிசனம் பண்ணணும். ஏன்னா மகாலட்சுமி வாசம் பண்றது சில பொருள் எல்லாம் இருக்கு. இந்த குங்குமம் மஞ்சள் இருக்கட்டும். கோயிலுக்கு போனோம்னா முதல்ல சாமி பெண் தெய்வத்தை வணங்க. வீட்டுல நம்ம வீட்டுல எல்லாருக்கும் யாரும் பிடிக்கும் அம்மா யாரா இருந்தாலும் அம்மானா ஒரு சிறப்பு சலுகை. தாய் வந்துட்டாலே நமக்கு என்ன வேணுமோ நமக்கு சாதகமாக எல்லாத்தையும் அமைத்து தரக்கூடியவங்க தாய். அது உறவுகள்ல சிறந்தது தாய் தான். அதனாலதான் இன்னைக்குமே தாயில் சிறந்த கோயில் முறைன்ற வாசகத்தை இன்னைக்கு இல்ல வேதங்கள்ல இருந்து புராணங்கள் கதைகள்னு எல்லாமே நமக்கு வழிமுறைத்துவது தாயின் தந்தையர் தான் ரொம்ப உயர்ந்தவங்க முக்கியமானவங்க அப்படின்னு சொல்றது. ஏன் என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதவங்க. எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி, மூத்த பிள்ளை இருப்பான், இளைய பிள்ளை இருப்பான், படிச்ச பிள்ளை இருப்பான், படிக்காத பிள்ளை இருப்பான், அறிவு கொஞ்சம் கம்மியா எல்லாம் எந்த குழந்தை இருந்தாலும் இது உயர்வு தாழ்வு இல்லாம எல்லா குழந்தைகளையும் சமமாக பார்க்கக்கூடிய உள்ளம் தாயாருடைய உள்ளம் தான். பாட்டாரா ஒரு நாள் இந்த நாடகத்திலே இவங்க பண்ற அட்டூழியம் தாங்க முடியலையே. இந்த வீட்டுல வச்சு குடும்ப நடத்துல இந்த வீட்டுக்காரமா பாவம் இல்லையா? ரொம்ப சிரமம் தானே. தினமும் இப்படியே இந்த குடும்பையோடய வாழ்றதுன்னா தியாகிகள் தான் பெண்கள் தான். அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்சம் விடிகிற வரைக்கும் 5:30 மணிக்கு மேல நீங்க இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டாங்க, கிளம்பிடுவோம். அதனால இருக்க வரைக்கும் நல்லா இருக்கீங்க, அமைதியா இருக்கு. ஆக ஏதாவது பேசுவோம்னு ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள இந்த மாதிரி இருந்துச்சு. பெருமாள் கோயில் தானே, வைணவ கோயில், பெருமாள் கோயில். ஆமா, அதான் சொல்லிட்டு இருந்தேன். மகாலட்சுமியை பத்தி பேச ஆரம்பிச்சேன்.
அப்படி எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல பெண் தெய்வத்தை போய் பாக்குறதுங்கிறது சரியானதுன்னு. ஏன்னா நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா வீட்டுல அப்பா கிட்ட சொல்றதை விட அம்மா கிட்ட சொன்னோம்னா அம்மா அப்பா கிட்ட நேரம் பார்த்து சொல்லுவாங்க. அது கூட நமக்கு தேவையான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க மதுரை எடுத்துக்கோங்க, அந்த சொக்கநாதர்ன்றதை தாண்டி மீனாட்சிக்கு சிறப்பு அதிகம். ஏன்னா பெரும்பாலும் ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது இப்ப ராஜாவை கட்டிக்கிட்ட ஒரு பெண் ராணியாக, தலைவனை கட்டிக்கிட்ட ஒரு பெண் தலைவியாக, எந்த விதத்திலையும் அங்கீகாரம் உள்ள ஒரு ஆணை கட்டிக்கொண்டால் அந்த பெண்ணுக்கும் அதே அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா மதுரையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ராணியை கட்டி கொண்டதாலதான் சிவபெருமானே ராஜாவானார். ராணியை கட்டி கொண்டு உயர்ந்த பதவி அடைந்தது எங்கன்னா மதுரையும் முடியலதான். ஆக இந்த மாதிரி எல்லாம் பெண் தெய்வத்தை வணங்குறதுங்கிறது போனோன்னு போய் பெண் சாமியை பார்த்துட்டு ஆண் தெய்வத்தை வணங்கினா அது ஒரு மாதிரியான முறை. ஆக அந்த வகையில இன்னைக்கு பெருமாளுடைய ஆலயம், பெருமாளினுடைய அவதாரங்கள் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பாக 4000 திவ்ய பிரபந்தத்துல 12 ஆழ்வார்கள்ல ஆண்டாள் நாச்சியாரினுடைய அந்த பிறப்பு சூடி கொடுத்தா சுடர் கொடியாள் அப்படின்னு அவளுக்கு அம்மா பேரே உண்டு. ஆண்டாள் நாச்சியாரு மாலை கட்டி குளத்தில் பிறந்து மாலை மணந்தால் திருமாலை மணந்தார். அது என்ன, அவர் நெய்வேத்தியம் வைக்கும் பொழுதுதான் அதை சாப்பிட்டு பெருமாளுக்கு கொடுக்குறாரு. ஆனா மாலை கட்டும் பொழுது மட்டும் மாலையை கட்டி தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு அதன் பிறகுதான் பெருமாளுக்கு கொடுக்கிறார். என்ன யாரும் யோசிச்சிருக்கீங்களா? தெரியாது. என்ன காரணம்னா மாலையில சில மலர்கள் குத்தும் மேல உடம்புல கொஞ்சம் ஒரு மாதிரி அழுத்து இல்லையா, அதனால அவருக்கு என்ன எண்ணமா பெருமாளுக்கு சூட்டக்கூடிய அந்த மலர் மாலை எந்த நேரத்திலையும் எந்த காரணத்திற்காகவும் பெருமாளுடைய உடம்புக்கு சிரமத்தை கொடுத்துடக்கூடாதான். அதனால மாலையை கட்டி தன்னுடைய கழுத்தை அணிந்து அந்த மாலை ஏதுவாக இருக்கா, எந்த சிரமம் இல்லாம இருக்கா, எங்கும் குத்தாம இருக்கான்னு சோதனை பண்ணிட்டு அப்புறம் தான் பெருமாளுக்கே சூட்டுவாளா ஆண்டாள் நாச்சியார். ஆக அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை என்ற மிகப்பெரிய உயர்ந்த நூலை தமிழில் கொடுத்தார். தமிழ்ல நிறைய இலக்கியங்கள்லாம் உண்டு, வரட்டும் சந்திக்க வேண்டிய ஆளை சந்திச்சு அவரோட உரையாடலாம். அதனால காவிரிக்கு போகணும், காவிரி சிறக்கணும் உனக்கு தெரியுமா? நான் காவிரிக்கு வந்ததோட நோக்கம் தெரியுமா? முருகப்பெருமான் மீது பக்தி மட்டும் நினைச்சீங்களா? கிடையாது. சிவபெருமான் யாரு? ஆதியோக சக்தி யாரு? மாமியாரு. விநாயகர் யாரு? ஐயப்ப யாரு? யார் எனக்கு கொழுந்தனர். அப்ப முருகன் எனக்கு யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே? யாரு? பெரியப்பா இல்லையப்பா உங்களெல்லாம் கூட்டிட்டு பாரு கூட ஒருத்தர் நீ அது போய் சித்தப்பாக்குற, நீங்க சித்தப்பா மயங்கிருக்க ஒருத்தராது என் கட்டிக்க போறேன் புருஷன்றீங்களா? சுருக்கிறீங்க தம்பி. மலையர்னாலும் மச்சனை தயவு வேணும். உங்க மச்சனை மலையரா இருக்க, நான் உங்களுக்கு சகோதரினா நான் கட்டிக்க போறேன், உங்களுக்கு மைத்துனர் வேணும். அதனால எல்லாரும் நாடகத்துக்கு போகாதீங்க. முருகன் நான் கட்டிக்கிட்டேன்னா எல்லாம் சௌகரியமா வாழலாம். நீங்க வெளியில போய் கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஆளே இருக்க மாட்டாரு. ஏன்னா பாவ வள்ளி தங்கச்சி, உங்க தங்கச்சி வள்ளி எங்க கட்டி கொடுத்துருக்கீங்க? முருகனுக்கே கட்டி கொடுத்துருக்கோம். ஒண்ணு அங்க வாக்கப்பட்டு போயிருக்கு. பாத்துக்கங்க, அப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டு அவரோடு வாழணும் அப்படின்ற ஆசையோடு முருகன் மீது கொண்ட காதலை சொல்லிவிட்டு அதன் பிறகு பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சினே நீ சின்னராசா. பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சினே நீ சின்னராசா. உங்களோடு இந்த மாலை கல்யாணம் கட்சியை போது பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சினே சின்னராசா. பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சினே நீ சின்னராசா.
தான். அவருடைய குடும்பத்துல ரொம்ப இளைய பிள்ளை எப்படி இருக்கும்? அறிவா ஞானமா இருக்கும். குழந்தை அறிவா இருக்குன்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. ஆமா, அம்மாவும் அப்பாவும் எப்படி அப்படித்தானே பிள்ளைங்க இருக்கும். அதனாலதான் அப்பாவும் அழகு, அம்மாவும் அழகு, குழந்தை அதை காட்டிலும் அழகு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் அழகு. திருவாரூர் தேரழகு, மன்னார்குடி மதிலழகு, திருவிடைமருதூர் வீதியழகு, திருவண்ணாமலை தீபமழகு, வேதாரண்யம் விளக்கழகு, ஆணுக்கு தோரழகு, பெண்ணுக்கு கூந்தலழகு, யானைக்கு தந்தமழகு, மயிலுக்கு தோகை அழகு, முருகனோ சகலமும் அழகு. உச்சி முதல் பாதம் வரை அழகுன்றதுனாலதான் அலங்காரம் பண்ணாங்க, கந்தர் அலங்காரம் அப்படின்னு. ஆக அப்பேற்பட்ட அழகன்னா முருகன் தான். அழகுக்கு முருகன் ஏன் சொல்றாங்க? அவனுடைய தமிழும் அழகு, அவனும் அழகு. அதனாலதான் தமிழ் தெய்வமாக முருகன் இருக்க. இருக்கிறதுலே அழகான சுவாமி யாருன்னா கந்த சுவாமி. இருக்கிற மொழிகளே அழகான மொழி எதுனா தமிழ் மொழி. அதனாலதான் தமிழுக்கு தெய்வமாக முருகப்பெருமான இந்த உலகம் எங்கும் போற்றும் கடவுளாக இருக்கிற. தமிழ் வேறு முருகன் வேறு இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான்றதுக்கு நிறைய சான்று உண்டு. இந்த உலகத்துல கொஞ்சம் தமிழ் பேசியவன் முருகப்பெருமான். அதற்கு திருப்புகளிலே ஒரு பாடலே உண்டு. சிவனிகள் புதியவரை முனிவனக மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனேன்னு. இது செவி குளிரன்னா ஒரு செவியில சொன்னாலே போதுமே, ரெண்டு செவியில எதுக்கு சொல்லணும்? இதுக்கெல்லாம் காரணம் உண்டு. ஆக அப்பயே விட்டு தமிழ் பேசும் கடவுள் முருகப்பெருமான். தமிழ் பேசும் தெய்வத்தை சீக்கிரமாக சேர்ந்தவரோடு வாழும் வழி எதுன்னு தேடணும். என்ன ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, தெய்வ திருமணம் வேறு, மனித திருமணம் வேறு. ஏற்கனவே அவர் தான் கட்டிக்கிட்டாரே, நாமளும் அந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு யோசிக்க கூடாது. என்ன ஆமாவா இல்லையா? இல்ல, அதான் உண்மை. ஏன்னா வீட்டுல ஏற்கனவே இருக்கிற மனைவியை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சாமியாருங்க எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாராம். யாருக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு ஒரு கூட்டமே உட்கார்ந்து ஒன்னொன்னா சொல்றாரு. பாம்பு விரட்டுச்சுன்னா நேரா ஓடுங்க, யானை விரட்டுச்சுன்னா வளைஞ்சு ஓடுங்க, சிங்கம் விரட்டுச்சுன்னா பின்ன மாதிரி நடிங்க, புடி விரட்டுச்சுன்னா மரத்து மேல ஏறுங்கன்னு ஒன்னொன்னா சொன்னாரு. அப்ப கூட்டத்துல ஒரு ஆள் கேட்டிருக்காரு, பொண்டாட்டி விரட்டுனா என்னங்க ஒண்ணு? கூட்டமே கை பாவம் அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு சாமியாரு, ஏன்டா நானே என் பொண்டாட்டி விரட்டு தான் சாமியார் வந்து நீ ஏன் கிட்டதான் வந்து பொண்டாட்டி விரட்டா என்ன பண்றதா எப்படிடா சொல்றேன். ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மனைவி என்பவள் வாழ்க்கையில கொண்டாடி இல்லைன்னா சகலம் போயிடும், சம்சாரம் இல்லையா? ஒரு பெண் இல்லாத வீடு விடாவே இருக்காது. இல்லாத கத்திற்கு இல்லாதது ஒன்றுமில்லை. இல்லாதையாமாயும் இல்லாத வெளிகிழந்த மாற்றம் மகிழ் குடிகிழந்து கூறாயிருமா. ஒரு பெண்ணு இல்லாத ஒரு பெண் இருந்த வீடு வீடா இருக்கும். பெண் இல்லாத வீடு குடி வாழ்ற போக எப்படி கிடக்கும்? அது மாதிரி இருக்கும். 2 நாள் பொம்பளையால் வீடு ஊருக்கு போயிருந்தா வீடு வீடா வருது பாத்துக்க. ஆக பெண்கள் எல்லாம் பெண்கள் இல்ல, பெண்ணுக்குரிய குணங்கள் உடையவர்களே பெண்கள். நான் சொல்றது பெண்களை பத்தி. நீங்க எத்த மாதிரிலாம் சில பெண்கள் இருக்காங்க. பெண்ணுக்கு இலக்கணம் அடக்கம், ஆணுக்கு இலக்கணம் வீரம். நல்ல ஒரு குருவுக்கு இலக்கணம் என்னன்னா தன் கற்ற கல்வியை முழுமையாக தன்னுடைய மாணவனுக்கு போதிப்பது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இலக்கணம் ஒன்று உண்டு. அந்த வகையிலே தமிழுக்கு இந்த இலக்கணம் உண்டு. ஆக அந்த தமிழ் எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட இலக்கணங்களை கொண்டது, எவ்வளவு நீண்ட இலக்கணம். இது இருக்கிற மொழிகளே அதிக நீண்ட இலக்கணத்தை கொண்ட மொழினா தமிழ் தான். நிறைய எழுத்துக்களை கொண்ட மொழினா தமிழ் தான். எப்படி பேசினாலும் பொருள் வந்து சேர்றது தமிழ் தான். உதாரணம் சொல்லுவா, ராமன் ராவணனை கொன்றார் அப்படின்னு ஒரு சொற்றொடர். இந்த தொடரை நீங்க எப்படி மாத்தி சொன்னாலும் பொருள் ஒண்ணுதான். ராமன் ராவணனை கொன்றார், ராவணனை ராமன் கொன்றார், கொன்றார் ராவணனை ராமன், கொன்றார் ராமன் ராவணனை. நீங்க எப்படி மாத்தி சொன்னாலும் பொருள் உண்டாக வந்து சேரக்கூடிய மொழி எதுனா தமிழ் தான். நீங்க வேற எந்த மொழியில இப்படி சொல்ல முடியாது. நீங்க ஆங்கிலத்துல சொல்லி பாருங்க, தவறாக ஆயிடும். ஆக அப்பேற்பட்ட மொழி மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தமிழ் மட்டும்தான் எந்த மொழியையும் தாழ்வாக சொல்லாது. தமிழர்கள் மட்டும்தான் மற்ற யாரையும் தாழ்வா பேச மாட்டாங்க. அதுதான் உண்மை. நாம சிறந்தவங்கன்னா நம்ம சிறந்தவங்கன்றத பதிவு பண்றதா நம்ம கடமையை தவிர ஒருவரை தாழ்த்தி நான் உயர்ந்தவரை சொல்லக்கூடாது. ஒண்ணும் இல்ல, அந்த அண்ணன் நல்லா பெட்டி வாசிப்பார், ஜெயரமேஷ் அண்ணன் நல்லா பெட்டி வாசிப்பார் அப்படின்னு சொன்னா அது உயர்வு. இன்னொருத்தர சொல்லி அவர் நல்லா வாசிக்க மாட்டார், இவர் நல்லா வாசிப்பாருன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அப்படி சொல்வது தவறு. ஏன்னா ஒரு கருத்து இருக்கு, இதை யாரு எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இதை இப்படித்தான் பாக்குறேன். எதை அப்படின்னா முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். தமிழ் தாய் வாழ்த்து எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட ஒரு அழகான ஒரு நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட தமிழ் வாழ்த்து. கொஞ்சம் அமைதியா இருங்க, லைவ் பண்ணி முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு கேமரா ஓடுறதுனால அமைதியா இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து இதுல எல்லாருக்குமே தெரியும். இது மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்டு MS விஸ்வநாதன் ஐயா தான் அவருக்கு வந்து இசையமைச்சாங்க. இன்னைக்கும் பள்ளிகள் பள்ளிக்கூடங்கள்லையும் சரி முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் தமிழ் தாய்க்கு வந்து வணக்கம் சொல்லுவதற்காக வணங்குவதன் மூலமாக இந்த பாடல் வந்து ஒலிக்கிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கிளியொழுகும் அப்படின்னு துவங்கும் இந்த பாட்டு இல்லையா?
இந்த பாட்டு வந்து முழுமையாக நம்ம பாடுறோம்னா கிடையாது. இந்த பாட்டினுடைய பிற்பகுதி இன்னைக்கு நமக்கு இல்ல, நமக்கு யாருக்குமே தெரியாது. இந்த பாடலுடைய பகுதிகள் மறைக்கப்பட்டுருச்சு. மறைக்கப்பட்டதனுடைய உட்கருத்து என்னன்னாலும் இருக்கலாம். அது வந்து அன்றைய இருந்த ஒரு அன்றைய இருந்த அரசாங்கம் வந்து காரணமாக இருக்கலாம், அந்த தம்பிக்கு எதுனாலும் இருக்கலாம். ஆனா கருத்து என்ன தெரியுமா? ஒன்றே ஒண்ணுதான். முதல்ல அந்த பாடல் வரிகள் என்னன்னு சொல்லியது சரியா? பல்லுயிரும் பல உலகும் படித்தளித்து குடைக்கணுமோ, எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல், கன்னடமும் கடித்தலுக்கும் கவின் மலையாளமும் புழுவும் உன் உதிரத்தை உதித்து ஒன்றுவிடவாகினும், ஆரியமோல் உலக வழக்கடிந்தொழிந்து சிதையாகும், சீரிடமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்றதான் பின்னாடி இருக்கிற பகுதி. பாடல கேட்கிறேன், என்ன அர்த்தம்? பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கணும். என்ன அர்த்தம்? பல்லுயிரும், இந்த உலகம் எப்படி இருக்கான்? பல்லுயிரும் பல உலகம், நிறைய உயிர்கள் பிறக்குது, இறந்து போகுது, திரும்ப அந்த உலகம் பிரளயத்தால அழியுது, மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுது, படைக்கப்படுது, இப்படியே இந்த உலகம் ஓடிட்டு இருக்கே. அதான் பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கணும் போல், எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல். இந்த உலகம் எவ்வளவு அழிஞ்சாலும் பரம்பொருள் அப்படின்ற இறைவன் எப்பொழுதும் அப்படியே தான் இருக்காது. அந்த இறைவன் போல் இருக்கக்கூடிய தமிழே எங்க எப்படி வாழ்த்துறாரு பாருங்க. இந்த உலகமே சுழன்று சுழன்று இறக்குறோம் பிறக்கிறோம், நிறைய மாற்றங்கள் உருவாகுது, திடீர்னு எவ்வளவோ வந்து இயற்கை சீற்றங்களால உலகம் அழியுது. ஆனால் இந்த உலகத்தில் நிலையானது இறை சக்தி என்ற பரம்பொருள். அந்த பரம்பொருள் எப்படி நிலைத்து நிற்கிறதோ அதுபோல் இந்த உலகம் எங்கும் நிலைத்து நிற்கும் என் தமிழ் மொழியேன்னு பாடுறாரு. இவ்வளவு அழகா இருக்குல்ல? அடுத்து என்ன பாடுறாரு? கன்னடமும் கடித்தெலுங்கும் கவி மலையாளமும் புழுவும், இந்த மொழிகள் எல்லாம் உன் உதிரத்தை உதித்து ஒன்றுவிடவாகினும், உன் ரத்தத்திலிருந்து பிறந்ததுதான் இந்த மொழிகள் எல்லாம். என்ன அர்த்தம்? இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நீதான், இதெல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் சொல்றாரு. இது வரைக்கும் சரின்னு. அடுத்த வரி என்ன தெரியுமா? ஆரியமோல் உலக வழக்கடில் ஒழிந்து சிதையாகும். ஆரியம்னா இந்த மொழி சமஸ்கிருதம். இன்னைக்கு சமஸ்கிருதம் வந்து உலக வழக்கத்துல கிடையாது, பேச்சு அதுல எழுத்துல கிடையவே கிடையாது, மந்திரத்துல மட்டும்தான் இருக்கு. கும்பாபிஷேக மந்திரங்கள்ல மட்டும்தான் ஒழிக்கப்படுது. அந்த ஆரியம் போல உலக வழக்கறிஞர் ஒழிந்து சிதையாத தமிழேன்னு எழுதிட்டார். இதை ஏன் எடுத்தாங்க தெரியுமா? நமது மொழியை நமது சமயத்தை உயர்வாக சொல்லக்கூடிய அந்த கடமையும் அந்த பொறுப்பும் அந்த உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்கு. இன்னொரு மொழியை தாழ்வாக சொல்லி நமது மொழியை உயர்வாக சொல்வது தமிழனுக்கு அழகல்லன்றதுனாலதான் ஆரியத்தை தாழ்வாக சொன்ன அந்த வரிகள் மட்டும் நீக்கப்பட்டு முதல் பகுதி மட்டும் நமக்கு கிடைச்சது. இதான் உண்மை. அதுல இருந்து என்ன தெரியுது? இதை யாரு என்ன கண்ணோட்டத்தினாலும் பார்த்து போட்டோம். இதை படிக்கும் பொழுது என்னுடைய எண்ணம் இதுதான். இந்த படிக்கும் பொழுது இன்னொரு வைக்காததுக்கு காரணம் அன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், எப்படினாலும் இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், நமது இந்து சமயமாக இருக்கட்டும், யாரையுமே தாழ்வாக சொல்லாம நாம உயர்ந்தவர்கள் என்பதை பதிவு செய்வது மட்டும்தான் நம்மளுடைய பணி. அதனால அப்பேற்பட்ட மொழி தமிழ் பரம்பொருளுக்கு சமமாக விளங்கக்கூடியது. அதனாலதான் பரம்பொருளான முருகனே தமிழுக்கு கடவுளாக இருக்கிறார். ஆக வேற தமிழை இன்னைக்கு இல்ல வாழ்க்கை முழுக்க வாழ்க்கணும் போட்டணும், நமக்கு சோறு ஓடுறது இந்த இசை தமிழ் தான். அதனால ஆக கடவுள் நமக்கு அதுதான். இசை தமிழ்னு உடனே நாடக கலைஞர்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. இசையும் தமிழும் சேர்ந்துதான் நம்ம எல்லாம் வாழ வைக்குது. அதனால இந்த பிறவியே ரொம்ப பெரியது. அரிது மாநிலராய் பிறத்தல் அறிவு தானே உண்மை. அதனிலும் அறிது பூன் குருடு செவடு பேர் நீக்கி பிறத்தல் அறிவு. கடவுள் நம்மளதான் மனித ஜென்மமா படைச்சதே புண்ணியம். 7 பிறப்புல ஒரு பிறப்பு தான் மனித பிறப்பு. ஒருவேளை ஒரு நாயா நரியா நட்டியா படிச்சிருந்தா நம்மளால எப்படி இருந்திருக்கும் நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. அதிலும் மனிதர்களாக மட்டும் பிறப்பெடுக்க வைக்காமல் கலைஞர்களாக பிறப்பெடுக்க வச்சு நாடக கலைஞர்களாக பிறந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை நேர்ல சந்திச்சு நிறைய 12 மணி ஆச்சுன்னா தினமும் முருகான் முருகிற இந்த நிலை இருக்குல்ல, இந்த நிலைக்கே வாழ்க்கை முழுக்க அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பிறவி மட்டும் இல்ல, பிறவி வேணாம், பிறவி எடுத்தாலும் கலைஞர்களாக தான் பிறகுறோம். அந்த வகையில என்னுடைய நாடக தந்தை இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றியையும் வணக்கங்களையும் பணிவையும் யாருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, நாடக தந்தை சீர் வளர்ச்சி தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் ஐயா அவங்களுடைய பொற்பாதங்களை தான் நம்ம எல்லாம் வணங்கணும், குதிக்கணும். அவங்க இல்லைன்னா நாடகக்கலை கிடையாது. சாதாரணமாக அந்த கதைகளை எடுத்து நாடகம் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் அவர். என்னால் நம்ம மறக்காம வணங்கிட்டே இருக்கணும். போவோம் காவலுக்கு போகணும், காவலை சிறப்பாக பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் காவல் பண்ணி நல்லபடியா நடக்கணும். வாயை திறந்தா மூடவே மாட்டார். அப்படி ஒருத்தர் வந்திருக்கேன். நாம என்ன பண்ண நினைக்கி இல்ல வாயை திறந்தா மூட மாட்டாருன்னா என்ன பேசுறோம் இருக்குல்ல, தேவையில்லாத பேசிருக்காரு. இந்த பேச்செல்லாம் மக்களுக்கு நிச்சயமாக நல்ல கருத்தை பேசக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனைக்குள்ள ஒரு துணிராஜ நடிகர் அன்புனா துணிராஜ் அவர்கள் இன்னைக்கு வருகை தந்திருக்காங்க. அதனால அவரை சந்திச்சு அவரோடு கலந்து உரையாடி மற்ற ஆளு வந்து அவராதான் பேசுவார், பேச விடாம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், அவரும் பேச விடாம பாத்துக்கணும். அதனால ஆக அந்த வகையில தமிழ 2 பேரும் உரையாடும் பொழுது நல்லா இருக்கும்.
ஒரு நல்ல தெரிஞ்சவங்க 2 பேரும் உரையானா நல்லா இருக்கும். அவங்களுக்கு இல்லாட்டியும் தமிழை முருகனர்னால ஏதோ ஓரளவு கட்டுள்ள இருந்த காரணத்தினால சீக்கிரமாக சந்திக்க வேண்டும். அது ஒரு முறை எப்படி காதலிக்கிறது அப்படின்னு பார்த்தா அழையமாட்டு பாருங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரு அதை என்னத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரு உங்க என்னத்தை சொல்லிவிட்டு போங்க. நீல மனத்தை தூண்டிவிட்டு போறவரு அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரு உங்க என்னத்தை சொல்லிவிட்டு போங்க. நீல மனத்தை தூண்டிவிட்டு போறவரு எந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ. துள்ளி விடும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ. துள்ளி விடும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இருந்தவள கைப்பிடிச்சு இரவெல்லாம் கண் முழுச்சு இல்லாத ஆசையிலே என் மனச ஆடவிட்ட மச்சானே ஓடம் விட்டு போனானே.
போய் செய்தி சொல்லு தலை முடித்து பின்னலாய் சரை போட்டு என் மனசே போட்டு மீன் முடிக்க வந்தாலே நான் பிடிக்க போவேனே மையெழுதும் கண்ணாலே பொய்யெழுதி போனாலே ஆசைக்கு ஆசாச்சே நான் பிறந்தா காதலிச்சே ஆசைக்கு ஆசை வச்சே நான் பிறந்தா காதலிச்சே ஓசையிடும் ஒழுங்காத்தே நீ நான் ஓடி போய் செய்தி சொல்லு பூத்திரி எடுத்து வெண்ணையிலே எடுத்து ஏல மகள் குடிசையிலே ஏத்தி வச்சா ஒரு விளக்கு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனச நான் கொடுத்தேன் நெஞ்சு மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க சாட்சி சொல்லும் சந்திரனே நீ நான் ஓடி போய் செய்தி சொல்லு சாட்சி சொல்லும் சந்திரனே நீ நான் ஓடி போய் செய்தி சொல்லு பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி மேலே நீ நான் ஓடி போய் தோடு சொல்லு எல்லாரும்